நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஜூலை மாதத்தில் துவங்குவதை குறிவைத்து ஜூன் 20ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் காலவரையற்ற போராட்டத்தை நடத்துவதாக அபிஜித் தீர்க்கே அறிவித்தார். இந்த போராட்டமும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத நிலையில் சோனம் வாங்சுக் ஜூன் 28ஆம் தேதி உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அறிவித்தார். யார் இந்த சோனம் வாங்சுக்? காஷ்மீரில் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கியவர். பாகிஸ்தானியர்கள் காஷ்மீருக்குள் வந்தால் நாங்கள் வரவேற்போம் என்று பேசியவர். அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நடத்திய போராட்டம் லேப் பகுதியில் பெரும் வன்முறையை முடிந்தது. தேச பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக திகழ்ந்த பிரிவினைவாதி சோனம் வாங்சுக்கை 2025 செப்டம்பர் 26ஆம் தேதி மத்திய அரசு தேசிய பாதுகாப்பு படை சட்டத்தில் கைது செய்தது. 170 நாள் சிறையில் இருந்த சோனம் வாங்சுக்கை இந்த வருடம் மார்ச் 16இல் விடுதலை செய்தது மத்திய அரசு. இவன் விடுதலை செய்யப்பட்டதால் தற்போது நாட்டில் அமைதி சீர்குலைந்து இருக்கிறது. எதற்காக போராடினார் சோனம் வாங்சுக்? செக்மோல் ஸ்டூடெண்ட் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சரல் மூவ்மெண்ட் ஆஃப் லாக் என்ற தொண்டு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலம் வெளிநாடுகளில் இருந்து கோடி கோடியாய் நிதியை பெற்று வருகிறார். தற்பொழுது எஃப்சிஆர்ஐ சட்டத்தை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே மத்திய அரசு அமல்படுத்த இருக்கிறது என்ற செய்தியை கிடைத்தவுடன் எலும்புத்துண்டு போடுபவர்களுக்கு பிரச்சனை, எலும்புத்துண்டை நோக்குபவர்களுக்கு பிரச்சனை வந்துவிட்டது. அதாவது வெளிநாட்டு நிதியை பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அமெரிக்காவின் சீஃப் ஸ்டேட், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை மீறி மக்களை தாண்டி சில குழுக்களை வைத்து மக்களை தூண்டிவிட்டு வன்முறையின் மூலம் தங்களுக்கு தேவையான ஆட்சியை கொண்டு வருவது இந்த சீஃப் ஸ்டேட்டின் நோக்கம். இதை கொண்டு வருவதற்காக இத்தனை சம்பவங்களையும் அரங்கேற்றி வருகிறது. ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்றம் நோக்கி